ஆன்மீக சிம்மல் பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் சீர்காழி டி. சிவசிதம்பரம் அவர்களின் அவருடைய கச்சேரி நடைபெறுகின்றது. அவர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அறங்காவலர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வடபழனி ஆலயத்திற்கும் கபாலீஸ்வரர் ஆலயத்திற்கும் அவர்கள் அறங்காவலராக இருக்கின்றார்கள். தமிழகத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய டாக்டர் பத்மஸ்ரீ கலைமாமணி இன்னும் எத்தனையோ விருதுகளை பெற்ற எங்களுடைய பெருமைக்குரிய டாக்டர் சிவசிதம்பரம் அவர்களுடைய அந்த காந்த குரலிலே பாடக்கூடிய பாடல்களை எல்லாம் இப்பொழுது நீங்கள் கேட்க போகிறீர்கள். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று சொல்லுவார்கள். அவரை பார்க்கின்ற போதெல்லாம் உங்களுக்கு அவருடைய தந்தையார் அமரர் பெருமைக்குரிய இசைவாணர் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் நினைவுதான் வரும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழிலே இயல் இசை நாடகம், இசையை இயலுக்கும் நாடகத்திற்கும் நடுவிலே வைத்தார்கள். ஏனென்றால் இசையாலேயே பக்தியையும் சமயத்தையும் வளர்க்க முடியும் என்பதற்கு சான்று தமிழகத்திலே நீங்கள் இசைவாளர்கள் குடும்பம் என்று சொன்னால் எங்களுடைய சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுடைய குடும்பம் என்றே நாம் சொல்லலாம். அவர் முதலிலே படித்தது இசைக்கான படிப்பு அல்ல, அவர் முறைப்படி படித்தது மருத்துவ பட்டம். அவர் MBBS டாக்டர். இப்பொழுது இசையின் மூலமாக நம்முடைய கவலைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார். உடலிலே உள்ள நோயை தீர்ப்பது போல மனதிலே உள்ள கவலைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெருமைகளை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். எங்கள் இந்திய அரசாங்கத்திலே எந்த மிகப்பெரிய நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்விலே இறை வணக்கம் மொழிவாழ்த்து பாடுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட பாடகரில் எங்களுடைய சிவசிதம்பரம் ஒருவர். அவர் மருத்துவர் மட்டுமல்ல, இசைவாளர் பாடகர் மட்டுமல்ல, பல திரைப்படங்களிலே நடித்தவர். பல பேருக்கு அது தெரிந்திருக்கலாம். கண்ணாரி அம்மன் என்று ஒரு படம் வந்தது, மீனாட்சி திருவிளையாடல் என்று படம் வந்தது. இவரை எந்த பாத்திரத்துக்கு தேர்ந்தெடுத்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இவருடைய தந்தையார் நடித்த பாத்திரம் நம் கண் முன்னாலே அந்த அகத்தியர் இருக்கிறார். அந்த அகத்தியர் வேடத்திலே தான் இவரும் நடித்தார். அகத்தியர் வேடத்துக்கு தமிழகத்திலே இவர்கள் 2 பேரையும் விட்டால் எங்களுக்கு வேறு யாருமே கிடையாது. அதை நடிப்பதற்கு, அதை பாடுவதற்கு எப்பொழுதுமே இசையினுடைய சிறப்பு என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்பொழுது குற்றால குறவஞ்சியில ஒரு பாட்டு, அதை ஆசிரியர் வசனமா சொல்றார். பொங்கு கணங்குளை மண்டிய கொண்டை புரண்டு புரண்டாட, இல மங்குளில் வண்டு கலைந்தது கண்டு மதம் சிலை வண்டோட, இனி இங்கு இது கண்டு உல என்படும் என்படும் என்றிடை திண்டாட, மலர் பங்கைய மங்கை வசந்த சகுந்தரி பந்து பயின்றாள். இப்படி சொன்னா எங்க பையன் சொல்லுவான், ஐயா என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆனா இதையே இசையோடு பாடுகின்ற போது அந்த பையன் மயங்கிடுவான். எப்படி இசையோட பாடுறதுன்னு பாருங்க. பொங்கு கணங்குளை மண்டிய கொண்டை புரண்டு புரண்டாட, பொங்கு கணங்குளை மண்டிய கொண்டை புரண்டு புரண்டாட, இளமங்குளில் வண்டு கலைந்தது கண்டு மதம் சீலை வண்டோட, இனி இங்கிது கண்டுலகென்படும் என்படும் எந்திடை திண்டாட, மன பங்கைய மங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்றாளே. இப்ப என்னை போல உள்ளவர்களை முதல்ல அறிமுகம் செய்ய சொல்வது எதற்குன்னா, அப்பதான் அந்த மைக்கெல்லாம் சரி பண்ணிக்கலாம்.
உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து சக்தி தரும் சித்தி தரும் தான் சக்தி தரும் சித்தி தரும் தான் கணபதியே வருவாய் Say,